கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அத்தான் உங்ககிட்ட கூட சொல்லிக்காம பெங்களூர் போயிட்டேன். ஐம் வெரி சாரி. கீதா, ரிலாக்ஸ் yourself. Please. தம்பி சண்முகசுந்தரம், எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா. ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு ப்ரோகிராம் பண்றதா ஒத்துக்கிட்டேன். என்கிட்ட ட்ரம்பட் வாசிக்கிறவன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். போனவன் தான் வரவே இல்லை. தயவு செஞ்சு ட்ரம்பட் மட்டும் நாளைக்கு நீ வாசிச்சிருப்பா. தப்புங்க, வேற ஆள வச்சுங்க. இந்த ஊர்ல ட்ரம்பட் வித்வான் உன்னை விட வேற யார் இருக்கா? அதெல்லாம் சரிதாங்க. என்ன இந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு நாளைக்கு அதுல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, கூட்டத்துல தெரியாது. வேண்டாங்க, தப்பு. அவருக்கு நான் நாளைக்கு வாசிக்காட்டி இன்னொரு நாளைக்கு வாசிக்காமலா போயிட போறேன். நம்புங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. 82 வயசு வரைக்கும் கவலைப்படவானான்னு ஜோசியர் சொல்லிவிட்டாராம். நான் வந்த முகூர்த்தம் உனக்கு முகூர்த்த கச்சேரியா வருது, ஒட்டுக்கடா. தெய்வம். அப்புறம் என்ன? அது சரி, நாளைக்கு எங்களுக்கு ட்ரம்பட் தேவைப்படுச்சுன்னா என்ன செய்யறது? நாளைக்கு தான் உங்களுக்கு ப்ரோகிராம் இல்லையே. இவ்வளவு பெரிய ஊர்ல ப்ரோகிராம் இல்லைன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன். தெய்வம் எங்களை எல்லாம் அப்படி கைவிட்டுறாது. சரி, நம்புறேன். என்னப்பா, ஒத்துக்கலாமா? வேஷா வேஷா. நல்லா இருக்கு. தீர்க்க ஆயுசாயிருமா. சுகமா இருங்க குழந்தைங்களே. நீங்க எல்லாம் என் 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். என் பேரம்பேத்திகள் எல்லாம் கண்குளிர பார்ப்பேன், அவங்க குழந்தைகளையும் கண்குளிர பார்ப்பேன். 2 வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அதுல எல்லாம் தப்பிச்சிட்டேன். ஏன் நீங்க வாழ்த்துறத நான் காது குளிர கேட்கணும்னு தான். எனக்கு இப்ப சாவே கிடையாது. 82 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன். அடாடா, இப்ப எனக்கு சாவு கிடையாது. ஆரோக்கியமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன். சந்தோஷம். நான் அப்பவே சொன்னேன்ல, என்ன கூப்பிடாதுன்னு. கேட்டியா? ஜோசியர் சொன்னாரே 82 வயசு வரைக்கும் கவலை இல்லைன்னு. அது ஜோசியர் 82 வயசு வரைக்கும் இருப்பாரு, இவர் இல்ல. நீ எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியே. இத பாரு, நான் வந்த முகூர்த்தம் எனக்கு முகூர்த்த கட்சியே கிடைச்சிருக்கு. நீ முகூர்த்தம் அது நின்னு போச்சு. இப்ப என்ன? இந்த டைப்பை நிப்பாட்டி விட்டு நம்ம டைப்பை ஆரம்பிக்க வேண்டியதான். மாப்பிள்ள, இது உங்களுக்கு தலை தீபாவளி. தீபாவளியும் நெருங்கிடுச்சு. நீங்க 2 பேரும் ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். உங்க சௌகரியம் எப்படி? சௌகரியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அப்பா ஊர்ல இல்ல. அவர் வந்ததுமே சார்ஜ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன். இப்போதைக்கு என்னால வர முடியாது. வேணா கீதாவை கூட்டு போங்க. I have no objection. பண்ணையாரு தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைய போய் கூப்பிட்டதுக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கீதாவை மட்டும் அனுப்பிச்சிட்டு அவர் வரலையா? கீதா இங்க வந்ததுல இருந்து யாருகிட்டையும் பேசுறது இல்லையா, கொள்றது இல்லையா? பண்டையாரு கோயிலுக்கு வந்து என்கிட்ட ஒரு குறை சொல்லி அழுதுட்டு போனாரு.
ஏதாவது சாப்பிட்டையாடா? பாவி, எப்படி ஆயிட்டேடா? உன்னை பார்த்தா